இதுதான் குஜாஜ் கம்பெனியோட ரீசார்ஜபிள் ஃபேன். இதோட எலிமருந்து சீட்டில் 4 மணி நேரம் பேக்கப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், வெறும் 2.5 மணி நேரம் பேக்கப் தான் கிடைக்குது. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மற்ற டம்மி ஃபேன் மாதிரி இல்லாமல் இதில் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்சுவலாகவே காற்று வருது. ஸோ உங்கள் டேபிளில் வச்சு ஒரு பர்சனல் ஃபேனாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ரியலி செட் ஆகும். அண்ட் இந்த ஃபேன் டில்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எந்த பக்கம் வேணாலும் திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அடியில் ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது லைட்டு கிடையாது, லைட்டு மாதிரி ஃபுல்லாக இருட்டாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த லைட்டு தெரியும். மற்றபடி லேசாக நிலா வெளிச்சம் தெரிஞ்சால் கூட அந்த லைட்டு யூஸ்லெஸ். பின்னாடியே 5 வோல்ட் டிசி ரேட்டட் பவர் 8 வாட்னு சொல்லி போட்டிருக்கு. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் சைனாவா? அப்போ குஜாஜ் கம்பெனியும் ஸ்டிக்கர் ஒட்டி தான் விற்கிறாங்க போல. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதுதான் பேக்கப். லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. நம்ம இதில் பேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். ஸோ நமக்கு கிடைச்ச பேக்கப் டைம் 2.5 மணி நேரம் கிடச்சிது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்பீடுக்கு 4 மணி நேரம், மீடியம் ஸ்பீடுக்கு 3 மணி நேரம், ஹை ஸ்பீடுக்கு 2 ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணது ஹை ஸ்பீடில். நமக்கு 2 ஹவர்ஸை தாண்டி 2.5 மணி நேரமே பேக்கப் கிடச்சிது. அப்போ ஆரம்பத்தில் கம்மியாக கிடச்சிதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அது உங்களை கொக்கி போட்டு உள்ளே இழுத்தேன். பின்னாடியே டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணினாலாம் இன்ஃபினிட்டியாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் எங்கே வேணாலும் ஈஸியாக தூக்கிட்டு போய்க்கலாம். ரியலி ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். லிங்க் இங்கனக்குள்ளே எங்கேயாவது கிடக்கும், இல்லை சேனல் நேமு கீழே இருக்கும்.